மதுரையில் இப்போ சமீப காலமாக வந்து நூதன முறையில் மோசடிகள் வந்து அதிகரிச்சுட்டே வருது. அதில் வந்து முக்கியமானதாக அப்போ வந்து வருது என்னென்னா பிவிஆர் கோல்டு அப்படின்னு சொல்லி கான்சாமேட்டு தெருவில் நடத்திட்டு வர வாசுதேவன் என்பவர் வந்து நூதன முறையில் இப்போ வந்து பொதுமக்களோட பணத்தை வந்து சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து இந்த மாதிரி மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு போலி போர்வையை வந்து போலி மீடியா அப்படின்ற ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பொதுமக்களோட நம்பிக்கையை வந்து பெற்று அவங்கள்ட்ட வந்து நகையை அடகு வாங்கி அந்த அடகு நகையை அன்னைக்கே உருக்கி விற்றுட்டு அதுக்கப்புறமா வந்து யாராவது கேட்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து போலீஸுக்கு வந்து நாங்கள் பணம் கொடுத்துட்டோம், நாங்கள் மீடியாக்காரங்க, அவங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி அவங்கள த்ரெட்டன் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்களோட பையன், அவங்களோட மைத்துனர் இவங்க எல்லாம் வந்து உடந்தையாக இருக்காங்க. எல்லாருமே உடந்தையாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பிவிஆர் கோல்டு டெஸ்டிங், பிவிஆர் கோல்டு பிரைவேட் லிமிடெட், வேலவன் ஜுவல்லரி, என்எஸ்கே ஜுவல்லரி, குமரன் ஃபைனான்ஸ், இப்படி பல்வேறு நிறுவனங்களை வந்து இவர் வந்து இந்த மோசடி செஞ்ச பணத்தில் கோடிக்கணக்கில் பப்ளிக்கை ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி ஏமாத்துறதோட மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட நகைகளை வந்து அதை மாடலாக எடுத்துக்கிட்டு நேஷனலைஸ்டு வங்கியில் கொண்டு போய் அவர் வந்து கற்கள் நிறையா அதிக எடையுள்ள கற்களை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த 420காரங்க மோசடிக்காரங்க எல்லாமே ஒரு சிண்டிகேட் வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பின்புலத்தை வச்சுட்டு மீடியான்ற போர்வையில் நேராக கொண்டு போய் வந்து அவங்க வந்து நேஷனலைஸ் பொதுமக்களோட வங்கியில் வந்து பொது நிறுவனத்தில் கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க. இது சம்மந்தமாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்துறப்ப நகைகள் எடை குறைவாக இருக்குது அப்படின்றப்ப அதில் வந்து மாற்றுறது வந்து அப்ரைசர் மாட்டுவார். ஸோ இது சம்மந்தமாக வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க் மேனேஜரை ஒரு சிலரையும் கொலியூடாக வச்சுருக்காங்க. இதை வந்து உடனடியாக வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும். மதுரையில் உள்ள அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகப்படியாக நகைகள் வந்து எந்தெந்த நகைகள் அடகு வச்சுருக்கோ எல்லா நகைகளையும் ஆய்வுக்கு உட்படுத்தணும். இது ஒரு பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி கோடிக்கணக்கில் மக்கள் ஏமாத்துறாங்க. மத்திய குற்றப்பிரிவுலையும் சரி, மாவட்ட குற்றப்பிரிவுலையும் சரி, இது சம்பந்தமாக 100 புகார்கள் வந்திருக்கு. வந்த எல்லா புகார்லையும் போலீஸார் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க. நகைகளை திருப்புறதுக்கான கால அவகாசம் கொடுக்குறாங்க. உடனடியாக வழக்கு பதிவு பண்ணல. இந்த பிவிஆர் கோல்டு வாசுதேவன் மேலேயும் அவங்க பையன் மேலேயும் கிட்டத்தட்ட சுமார் மதுரையில் மட்டும் 5 வழக்கு எஃப்ஐஆர் ஆகிருக்கு. இதுவரை அவர் குண்டர் சட்டத்தில் வந்து யாரும் கைது பண்ணல. இன்னொரு விஷயம், இந்த கடைகளை தொடர்ச்சியாக அவர் நடத்துகிறார். பிவிஆர் கோல்டுன்ற பேரில் நடத்துகிறாரு, பிவிஆர் கோல்டு டெஸ்டிங்கிற பேரில் நடத்துகிறாரு, பிவிஆர் கோல்டு பிரைவேட் லிமிடெட்ன்ற பேரில் நடத்துகிறாரு. இதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஒரு அடகு கடை நிறுவனம் நடத்தணும்னா தாசில்தார்ட்ட உரிய அனுமதி வாங்கி தான் பண்ணணும். அந்த பகுதியில் காவல்துறையில் தெற்கு வாசலில் இவர் மேலே பல்வேறு புகார்கள் வந்துருச்சு. ஆனால் பல்வேறு புகார்கள் வந்தோம் இதுவரையும் போய் எந்த போலீஸாரும் போய் சோதனை இடல. அவங்களே வந்து இந்த அம்மா புகார் கொடுக்குறாங்கன்னா அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா இருங்க பணத்தை கொடுத்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 17ஆம் தேதி புகார் கொடுத்துருக்காங்க. இதுவரையும் அந்த புகார் மேலே வழக்கு பதிவு பண்ணல. காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆச்சுன்னா இமீடியட்டாக வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்கிறதா சட்டம். ஆனால் ஏழைக்கு ஒரு நீதி, இருக்கப்பட்டவனுக்கு ஒரு நீதின்றாங்க. அவர் வரப்போ 10 பேரோட வராரு. அவர் கடையில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஊடகத்தோட டேகை போட்டு தான் உட்காந்து அந்த அம்மாவை த்ரெட்டன் பண்ணுறாங்க. இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரில. இந்த மாதிரி ஒரு போலி மீடியா வச்சு நடத்துகிறவங்க இது ஊடகத்துறை நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா போலி ஊடகம் வந்து அப்படின்ற பேரில் வந்துச்சுன்னா இது பத்திரிகையாளர்கள் அனைத்து பேருக்கும் தான் கெட்ட பேர். இது இன்னொரு விஷயம், இதை வந்து ஒரு அரசு பஸ்ஸில் வந்து அவர் வந்து விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த அரசு பஸ்ஸில் வந்து விளம்பரம் கொடுக்குறப்ப அந்த நகைகளுக்கு வந்து இந்த பாருங்கள் இப்படி வந்து ஆசை வார்த்தைகள் கூறுறாரு. 8800 ரூபா தரேன், நகைகள் வந்து சாதாரண அடகு கடைகளில் கொடுக்கறத விட கூடுதலாக அவர் வந்து பணம் தராரு. அதை நம்பி வந்து ஒரு 300 ரூபா 500 ரூபா கூட கொடுக்குறாங்கன்னா அந்த ஏழை மக்களுக்கு வந்து 100 ரூபா கூட கிடைக்குதுன்னு சொல்லி போயிடுறாங்க. ஆனால் அன்னைக்கு சாயந்தரமே அந்த நகைகளை விற்றுறாரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நகையிலையும் ஒரு சென்டிமெண்ட்டாக வைப்பாங்க. அரசு பஸ்ஸில் அப்படி விளம்பரம் பண்ணுறாரு ஒரு பிவிஆர் கோல்டு போட்டு. இதெல்லாம் எப்படி அரசாங்கம் அனுமதிக்குது? ஒரு குற்ற வழக்கு பின்னணி உடையவங்களுக்கு லைசன்ஸ் வந்து உள்ள நகை அடகு கடைகள் எத்தனை இருக்குன்றதை சர்வே பண்ணாமல் அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிட்டு இருக்கு? இதை தடுத்து நிறுத்தி அவங்களோட அதிகாரிகள் அவங்களோட கடமைகளை காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக அவங்களோட கடமையை சரியாக பண்ணாலே நிச்சயமாக வந்து பொதுமக்களோட பணம் வந்து தப்பிச்சிடும். இவங்களோட கடமையை செய்யாமல் அவங்களோட அலட்சியம், இவங்க லஞ்சம் வாங்கிட்டு செய்கிறதுனால தான் பொதுமக்கள் வந்து கோடிக்கணக்கில் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடறாங்க. பாதி பேரோட தற்கொலைகளுக்கு இந்த மாதிரி வந்து இறந்தவங்களோட தற்கொலைக்கு இந்த அம்மா வந்து உங்கள் கணவர் வந்து இந்த மன உளைச்சல் தான் இந்த அம்மா கணவர் இறந்தாங்க. இந்த அம்மாவுக்கு யார் நீதி கெடுத்து தருவா? இந்த அம்மாவோட கடைசி நம்பிக்கை சட்டம். சட்டத்துக்கு போகிறப்ப இந்த அம்மாவை 17ஆம் தேதி கொடுத்த புகாருக்கு இன்றைக்கி தேதி என்ன? 10 நாளாக இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி அலக்கழிக்கிறாங்க. ஏன் ஏற்கனவே அவர் மேலே குற்ற வழக்கு இருக்குது. ப்ரொஃபஷனல் அஃபெண்டர் அவர். இதுதான் வந்து இந்த மோசடி செய்கிறத தொழிலாக வச்சுருக்காரு அவர். இந்த நகை அடகு கடைகள் எல்லாம் ஏன் வந்து தடுத்து நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க? இவரோட சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் பண்ணணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.